வணக்கம். நீங்கள் எடுத்துக்கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மோர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி அமைச்சுக்கு முன் பதட்டம். சத்தியாகிரக போராட்டத்தில் விமல் வீரவங்சம். ஹரணியை கல்வி அமைச்சர் பதவியில் இருந்து நீக்குமாறு ஜனாதிபதியிடம் தேரர் கோரிக்கை. வடக்கு கிழக்கில் 15ஆம் தேதி வரையில் மழை, குளிரான வானிலை நீடிக்கும் என்று அறிவிப்பு. கடுமையான மின்னல் தாக்கம். 9 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. அனுர அரசிலும் யாழில் தொடரும் காணி அபகரிப்பு தடுத்து நிறுத்த ஒன்றிணையுமாறு அழைப்பு. காணாமல் போன வயோதிப பெண் ஆற்றில் சடலமாக மீட்பு. கிண்ணியாவில் சம்பவம். வீதியோர வியாபாரத்தை கட்டுப்படுத்த கோரி திருகோணமலையில் வர்த்தகர்கள் ஆர்ப்பாட்டம். மன்னாரில் நீண்ட காலமாக கேட்பாரின்றி காணப்பட்ட வீதி. ஜனாதிபதியின் வருகையொட்டி அவசரமாக செப்பனிடும் அதிகாரிகள். இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு உயர் தொழில்நுட்ப ஸ்கேனர்கள் வழங்கி வைப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இன்று காலை முதல் கல்வி அமைச்சுக்கு முன் தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். கல்வி அமைச்சு புதிய கல்வி சீர்திருத்தத்தை கைவிட வேண்டும் என்றும் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவுடன் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் என்று பலரும் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் போது கல்வி அமைச்சரின் திட்டங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் நிகழ்ச்சிகளுக்கு உட்பட்டவை என்றும் அவை நாட்டின் தேசிய கல்வி முறையை சீர்குலைக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தினர். ஹரணியின் தவறான கல்வி சீர்திருத்தத்தை உடனடியாக திரும்பப் பெறு மற்றும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பகடக்காயாக்கும் கல்வி அமைச்சரை பதவியை விட்டு விலகு போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு அவர்கள் தரையில் அமர்ந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். குறிப்பாக அமைச்சரை விமர்சிக்கும் வகையிலான கேலி சித்திரங்கள் மற்றும் ஹரணி கோம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பாரிய பதாகைகளும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்வித்துறையில் அரசாங்கம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள மாற்றங்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவித்து போராட்டக்காரர்கள் இந்த சீர்திருத்தங்கள் உடனடியாக நிறுத்தப்படும் வரையில் தமது போராட்டங்கள் தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். இந்த திடீர் சத்தியாகிரக போராட்டம் காரணமாக கல்வி அமைச்சிற்கு முன்னால் உள்ள பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் அந்த பகுதியின் போக்குவரத்து நடவடிக்கைகளும் ஓரளவு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி அமைச்சரவையில் மாற்றம் செய்ய வேண்டும் என நாட்டை பாதுகாப்போம் தேசிய அமைப்பின் தலைவர் எல்ஏ குணவன்ச தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார திசுநாயக்காவிற்கு அனுப்பப்பட்ட மனு ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். அந்த மனுவில் பிரதமரின் தலைமையில் செயல்படுத்தப்பட உள்ள தன்னிச்சையான கல்வி சீர்திருத்தங்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாடு அதன் மக்கள் மற்றும் புத்த சாசனம் கடும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாக அமைந்துள்ளது. மக்கள் மற்றும் நாட்டின் மீது அக்கறை இல்லாத ஒரு அறியாமை அரசாங்கத்தின் நேரடி விளைவுகள் இறுதியில் தேசத்திற்கும் பொதுமக்களுக்கும் கடும் பாதிப்புகளை விளைவிக்கும். கல்வி சீர்திருத்தங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஏனெனில் பௌத்த பிக்குகள், பிற மதங்களின் மதகுருமார்கள், ஆசிரியர்கள் அல்லது கல்வி நிபுணர்களிடமிருந்து எந்த கருத்துக்களும் கோரப்படவில்லை. அதன்படி இந்த சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த எடுக்கப்பட்ட செயல்முறை அடிப்படையில் குறைபாடுடையது, எனவே செல்லுபடியாகாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் பரவலான மழை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில், தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் பரவலான மழை எதிர்வரும் 15ஆம் தேதி வரையில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே விவசாயிகள் அதற்கேற்ற வகையில் தங்களுடைய அறுவடை செயற்பாடுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது சிறந்தது. மத்திய, மேல் சப்ரஹவா, ஊவா மற்றும் தென் மாகாணங்களுக்கும் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையில் மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இரவில் வெப்பநிலையில் ஏற்படுகின்ற வீழ்ச்சியும் ஈரப்பதன் மாற்றமும் குளிரான வானிலையை ஏற்படுத்துகின்றன. இந்நிலைமை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். பல மாகாணங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான சிவப்பு எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன்படி இன்று நண்பகல் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு 11 மணி வரையில் அமுலில் இருக்கும். மேற்கு, வடமேற்கு மற்றும் சப்ரஹுவா மாகாணங்களிலும்
காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 9 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 5 மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அதன்படி மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் இரு பகுதிகளில் எதிர்வரும் 20 மற்றும் 21ஆம் திகதிகளில் இலங்கை கடற்படையினரால் காணி சுவீகரிக்கப்பட உள்ளதாகவும் இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த அனைவரும் ஒன்றிணையுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பேரவையின் சார்பிலான ஊர்காவத்துறை பிரதேச சபை உறுப்பினரும் ஜனநாயக தமிழரசுக் கட்சியின் மகளிர் அணி உப செயலாளருமான நிரஞ்சனி ஜெலஸ் டெனிஸ்லாஸ் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் தீவகம் வடக்கு ஊர்காவத்துறை பிரதேச செயலர் பிரிவில், எழுவைதீவு J39 கிராம அலுவலர் பிரிவில் காளவாடி அடைப்பு என்ற இடத்தில் தனியாருக்கு சொந்தமான 2 பரப்பு காணி எதிர்வரும் 20ஆம் தேதி காலை 9 மணிக்கு இலங்கை கடற்படையால் சுவீகரிக்கப்பட உள்ளது. அதேபோன்று எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 9 மணிக்கு எழுவைதீவு 3ஆம் வட்டாரத்தில் பொதுமகனுக்கு சொந்தமான 53 பேச்சஸ் அளவுள்ள காணி கடற்படையின் எலாரா படையணி முகாம் அமைப்பதற்காக நில அளவை காரியாலயத்தினால் சுவீகரிக்கப்பட உள்ளது. சுமார் 3 வருடங்களுக்கு முன்பு இதே காணிகளை கடற்படையினருக்காக அபகரிக்க முயன்றபோது தீவு பகுதியைச் சேர்ந்த தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் எழுவைதீவு மக்களுடன் இணைந்து தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். ஆகவே இந்த பலாத்கார நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார். சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் ஜி இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை இன்று முற்பகல் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். டித்வா புயலுக்கு பின்னர் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பது குறித்து ஆராய்வதும் சீன அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற உதவிகள் குறித்து அறிவிப்பதும் இந்த சந்திப்பின் பிரதான நோக்கமாக அமைந்திருந்தது. தென்னாப்பிரிக்காவிற்கான விஜயத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் சீனா செல்லும் வழியில் சீன வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சின் 17 உயர்மட்ட அதிகாரிகள் குழுவினர் இன்று அதிகாலை இலங்கை வந்தனர். எவ்வாறாயினும் குறித்த குழுவினர் தமது விஜயத்தை நிறைவு செய்து இன்று முற்பகல் 10:30 மணியளவில் மீண்டும் சீனா நோக்கி புறப்பட்டு சென்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள தாமதம் வேண்டாம், இப்போதே வாருங்கள். VT கேஷன் கரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலங்கேணி கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள கண்டல் தாவர களப்பொன்றிலிருந்து வயோதிப பெண் ஒருவரின் சடலம் இன்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் கிண்ணியா கிரான் பகுதியை சேர்ந்த 70 வயதுடைய 5 பிள்ளைகளின் தாயென அடையாளம் காணப்பட்டுள்ளார். கிண்ணியா கிரான் பகுதியில் வசித்து வந்த இவர் கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி பைசல் நகர் பகுதியில் உள்ள தனது பிள்ளைகளின் வீட்டிற்கு செல்வதற்காக ஆற்றை கடந்து சென்றுள்ளார். அதன் பின்னர் அவர் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்களால் கடந்த வியாழக்கிழமை கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை குறித்த கண்டல் தாவரங்கள் நிறைந்த களப்பு பகுதியில் வீசிய துர்நாற்றம் காரணமாக அப்பகுதி மக்கள் தேடுதலில் ஈடுபட்டனர். இதன்போது அங்கு சடலம் ஒன்று காணப்படுவதை அவதானித்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். சம்பவ இடத்திற்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி மற்றும் குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவினர் வருகை தந்து ஆரம்பகட்ட விசாரணைகளை முன்னெடுத்தனர். குறித்த பெண் ஆற்றை கடக்கும் போது தவறி விழுந்து மரணமடைந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளனவா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மாநகர சபையின் சில நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருகோணமலை வர்த்தக சங்கத்தினரால் இன்று காலை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்ட பேரணி பிரதான வீதி வழியாக மாநகர சபை வரை சென்றது. அங்கு மாநகர சபை கட்டடத்திற்கு முன்பாக திரண்ட வர்த்தகர்கள் தமது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் போது வர்த்தகர்கள் வீதியோர வியாபாரிகளை தடை செய், வெளியூர் தற்காலிக வியாபாரிகளை நிறுத்து, உள்ளூர் வர்த்தகம், உள்ளூர் வளர்ச்சி, தரமற்ற பொருட்களை வியாபாரம் செய்ய அனுமதிக்காதே ஆகிய கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து வர்த்தக சங்க பிரதிநிதிகள் சிலர் மாநகர சபை முதல்வரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் வர்த்தக சங்க பிரதிநிதி புர்ஹான் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தற்போது தற்காலிக வியாபாரிகளிடம் மாநகர சபையினால் கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு முறையான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதால் உடனடியாக அவற்றை ரத்து செய்ய முடியாதுள்ளதாக முதல்வர் தெரிவித்தார். எனினும் வருங்காலத்தில் உள்ளூர் வர்த்தகர்களை பாதிக்காத வகையில் அனுமதிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் மாநகர சபையின் வருமானம் மற்றும் ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் தொடர்பில் உள்ள நெருக்கடிகள் குறித்தும் முதல்வர் இதன்போது தெளிவுபடுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் வருகையொட்டி மன்னார் வீதியில் காணப்படுகின்ற பாரிய குழிகளை நிரப்பி செப்பனிடும் பணியை உரிய திணைக்களம் அவசரமாக முன்னெடுத்து வருகிறது.
மன்னார் தபாலகத்திலிருந்து சவுத் பார் செல்லும் பிரதான வீதி நீண்டகாலமாக குன்றும் குழியுமாக காணப்படும் நிலையில் குறித்த வீதியை புனரமைப்பு செய்ய பல தரப்பினரால் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கவில்லை. இந்த நிலையில் எதிர்வரும் வியாழக்கிழமை ஜனாதிபதி மன்னாருக்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் குறித்த வீதியை செப்பனிடும் பணியில் உரிய திணைக்களத்தினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மன்னார் நகரின் முக்கியமான குறித்த பிரதான வீதி தொடர்பாக யாரும் முன்னதாக அக்கறை கொள்ளவில்லை. விடயம் தொடர்பாக குறித்த வீதிக்கு பொறுப்பான திணைக்களத்திடம் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து முறையிட்டு வந்தனர். எனினும் அவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை. இதனால் குறித்த வீதியூடாக மழைக்காலங்களில் மக்கள் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் ஜனாதிபதியின் வருகையொட்டி தற்போது குறித்த வீதியில் காணப்படுகின்ற பாரிய குழிகளை நிரப்பி செப்பனிடும் பணியை உரிய திணைக்களம் முன்னெடுத்து வருகின்றனர். மன்னாரில் எதிர்வரும் வியாழக்கிழமை காற்றாலை மின் கோபுர திறப்பு விழா மற்றும் புதிதாக அமைக்கப்பட உள்ள காற்றாலை மின் கோபுரங்களுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இடம்பெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி குறித்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார். ஆஸ்திரேலிய எல்லை படையினரால் இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு 2 உயர் தொழில்நுட்ப ஸ்கேனர்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கேசந்துறை துறைமுகத்தில் இன்று காலை குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. அதன்போது ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வொர்த் இலங்கை சுங்க இயக்குனர் ஜெனரல் சீவலி அருகோடவிடம் ஸ்கேனர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்தார். நிகழ்வில் சுங்க இயக்குனர் ஜெனரல் பால் எட்வர்ட்ஸ், ஆஸ்திரேலிய தூதரக அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் மற்றும் காங்கேசந்துறை துறைமுகத்தில் பயன்படுத்துவதற்காக ஆஸ்திரேலிய எல்லை படையினரால் இலங்கை சுங்கத்திடம் குறித்த 2 ஸ்கேனர்களும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிரான வழக்கை அடுத்த மாதம் 13ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, அவரது மகன் ரமித் ரம்புக்வெல்ல, மகள் அமாலி நாயனிகா ரம்புக்வெல்ல மற்றும் அவர்களது பணியாளரான நிபுணி கிருஷ்ணஜினா ஆகியோருக்கு எதிராக லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மொஹமட் மிஹால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கெஹலிய ரம்புக்வெல்ல அமைச்சராக பதவியாற்றிய காலத்தில் தனது தனிப்பட்ட ஊழியர் குழாமில் வெளிநபர்களின் பெயர்களை சேர்த்து அவர்களுக்குரிய சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை தனது வங்கிக் கணக்குகளில் வரவு வைத்ததன் மூலம் ஊழல் செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது. இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்தன் திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கெட்ட நேரம் 1 மணி நேரத்திற்குள் பதில் அவசர ஜோதிட சேவை. தொழிலதிபர் திலினி பிரியமாலிக்கு எதிராக ஹோமாகம நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அவருக்கு எதிரான வழக்கில் ஆஜராக தவறியதற்காக ஹோமாகம நீதவான் பிடியாணை பிறப்பித்துள்ளார். பிரதிவாதி திலினி பிரியமாலி சார்பாக எந்த சட்டத்தரணியும் விசாரணைக்கு ஆஜராகாததால் குறித்த விசாரணை ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கண்டி பல்லேகல சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் உயிர் மாய்த்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை அறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார். மாவனெல்லையை சேர்ந்த 33 வயதான நபரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பல்லேகல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் இன்று தங்கத்தின் விலை 3000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று 24 கேரட் தங்கம் 3,65,000 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கம் 3,37,600 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. அதற்கமைய 24 கேரட் தங்கம் 1 கிராம் 45,625 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராம் 42,200 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் சித்தங்கேணி டச்சு வீதியை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கார்த்திகேசு பூபதிராஜா அவர்கள் 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் மீசாலை வடக்கு அல்லாரையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வினாசி தம்பி அன்னலட்சுமி அவர்கள் 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார்.
யாழ்ப்பாணம் சில்லாலகை பிறப்பிடமாகவும் இலக்கம் 171 யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை வீதி பாண்டியன் தாழ்வை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மேரி மார்க்ரெட் யான்சன் பெசில் பபடம் அவர்கள் 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைபதமடைந்தார். யாழ்ப்பாணம் வல்வெட்டியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் கனடா டொரண்டோவை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த திரு சந்திரசேகரம் சின்னமணி அவர்கள் 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று டொரண்டோவில் இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.